மார்ச் மாதம் 2ஆம் தேதி பொதுக்காலம் 8ஆம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை. அன்பிற்குரியவர்களே, நாவினால் கூட விளக்கேற்ற முடியும் என்கின்றார் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். இங்கு நாவு என்கின்ற வார்த்தைக்கு 2 அர்த்தங்கள் உண்டு. ஒன்று, நாம் பேசும் வார்த்தைகள். காரணம், அவை நாவிலிருந்தே வருகின்றன. 2வது அர்த்தம் நெருப்பு. ஆங்கிலத்தில் நெருப்பு சுடரை சுட்டிக்காட்ட பயன்படுத்தப்படுகின்ற சொற்றொடர் டங் ஆஃப் ஃப்ளேம் என்பதாகும். விவிலியத்தில் கூட தூய ஆவியானவர் நெருப்பு நாவு வடிவில் இறங்கியதாக நாம் திருத்தூதர்கள் பணி 2:3 வாசிக்கின்றோம். எனவே நாவினால் விளக்கேற்ற முடியும் என்றால் முதல் பொருள், நெருப்பினால் விளக்கை ஏற்றலாம். இது நாம் அறிந்தது. 2வது அர்த்தம், நம் வார்த்தைகளால் மற்றவர்களது உள்ளத்தில் ஒளியேற்றலாம் என்பதாகும். துரதிர்ஷ்டவசமாக பல மனிதர்கள் நாவு என்ற நெருப்பால் ஒளியேற்றுவதை விட்டுவிட்டு சக மனிதர்களையும் தங்களையும் எரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். வார்த்தையின் முக்கியத்துவத்தை பற்றி பேசக்கூடிய இன்றைய வாசகங்களுடைய பின்னணியில் சரியான வார்த்தைகளை பேசி நலமான வாழ்வு வாழ இன்றைய நாளில் இறைவனிடம் வரம் கேட்போம். முதல் வாசகம் சீராக்காகமத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 27, இறைவசனங்கள் 4 முதல் 7 முடிய. சலிக்கின்ற போது சல்லடையில் உமி தங்கிவிடுகின்றது. அவ்வாறே மனிதரின் பேச்சில் மாசு படிந்து விடுகின்றது. குயவரின் கலன்களை சூளை பரிசோதிக்கின்றது. மனிதரை உரையாடல் பரிசோதிக்கின்றது. கனி மரத்தின் கண்காணிப்பை காட்டுகின்றது. சொல் மனிதரின் உள்ள பண்பாட்டை காட்டுகின்றது. ஒருவர் பேசுவதற்கு முன்பே அவரை புகழாதே, பேச்சைக் கொண்டே அவரை அறிந்து கொள்ளலாம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று நன்று. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. உன்னதரே, உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று. காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது வாக்கு பிறழாமையையும் எடுத்துரைப்பது நன்று. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று நன்று. நேர்மையாளர் பேரிச்சை மரமென செழித்தோங்குவர். லெபனோனின் கேதுரு மரமென தழைத்து வளர்வர். ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்டோ, நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் செழித்தோங்குவர். ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று நன்று. அவர்கள் முதிர் வயதிலும் கனித்தருவர். என்றும் செழுமையும் பசுமையுமாயிருப்பர். ஆண்டவர் நேர்மையுள்ளவர்.
அவரே என் பாறை, அவரிடம் அநீதி ஏதுமில்லை என்று அறிவிப்பார். ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று, ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று, ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று, ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று நன்று. இரண்டாம் வாசகம். தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 54 58 முடிய. சகோதரர் சகோதரிகளே, அழிவுக்குரியது அழியாமையையும் சாவுக்குரியது சாகாமையையும் அணிந்து கொள்ளும் போது மறைநூலில் எழுதியுள்ள வாக்கு நிறைவேறும். சாவு முற்றிலும் ஒழிந்தது, வெற்றி கிடைத்தது. சாவே, உன் வெற்றி எங்கே? சாவே, உன் கொடுக்கு எங்கே? பாவமே சாவின் கொடுக்கு. பாவத்துக்கு வலிமை தருவது திருச்சட்டமே. ஆகவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு இந்த வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி. எனவே என் அன்பார்ந்த சகோதரர் சகோதரிகளே, உறுதியோடு இருங்கள், நிலையாய் நில்லுங்கள். ஆண்டவருக்காக நீங்கள் உழைப்பது வீண் போகாது என்பதை அறிந்து ஆண்டவரின் பணியை இன்னும் அதிகமாக எப்போதும் செய்யுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியில் இருந்த வாசகம். அதிகாரம் 6, வசனங்கள் 39 45 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு உவமையாக கூறியது. பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா? இருவரும் குழியில் விழுவர் அல்லவா? சீடர் குருவை விட மேலானவர் அல்ல, ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவை போல் இருப்பர். நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பது ஏன்? உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையே நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும்? வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து எறியுங்கள். அதன்பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாக கண் தெரியும். கெட்ட கனிதரும் நல்ல மரமும் இல்லை, நல்ல கனிதரும் கெட்ட மரமும் இல்லை. ஒவ்வொரு மரமும் அதன் கனியாலேயே அறியப்படுகின்றது. ஏனென்றால் முட்செடிகளில் அத்திப்பழங்களை பறிப்பாரும் இல்லை, முட்புதர்களில் திராட்சை குலைகளை அறுத்து சேர்ப்பாரும் இல்லை. நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்துக் கொடுப்பார். தீயவரோ தீயதில் நின்று தீயவற்றை எடுத்துக் கொடுப்பார். உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பிரியமானவர்களே, குருகுலம் ஒன்று இருந்தது. அதில் ஒரு குருவும் சீடர்கள் பலரும் இருந்தனர். குரு ஆன்மீக அனுபவம் பெற்ற பழுத்த பழமாக, அதே வேளையில் தன்னை வெளிக்காட்டாத வகையில் மிகவும் தாழ்ச்சியானவராக செயல்பட்டார். சீடர்களில் ஒருவன் கொஞ்சம் அறிவாளியாக இருந்தான். அவனுடைய அறிவு அவன் கண்களை மறைத்ததன் காரணமாக தான் தன் குருவை விட அறிவாளியாகவும் புத்திசாலியாகவும் இருப்பதாக எண்ணினான். சக சீடர்களிடம், நம் குரு நாம் நினைப்பது போல புத்திசாலியோ ஆன்மீக அனுபவம் பெற்றவரோ கிடையாது, சாதாரண மனிதர்தான் என்று வெளிப்படையாகவே பேச ஆரம்பித்தான். இது குருவின் காதுகளுக்கு சென்றது. குரு முதலில் இதை கண்டுகொள்ளவில்லை. எனினும் சீடனின் சுயதம்பட்டம் அதிகமானவுடன் அவனை திருத்த முடிவு செய்தார். ஒரு நாள் குரு தன் சீடர்களோடு உரையாடி கொண்டிருந்த போது அந்த குறிப்பிட்ட சீடனை அழைத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு வரச் சொன்னார். அவனும் கொண்டு வந்தான்.
பாத்திரத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்க தண்ணீர் என்று அந்த சீடன் பதில் கொடுத்தான். அவனிடம் தண்ணீரை கீழே ஊற்றச் சொல்லிவிட்டு, இப்பொழுது பாத்திரத்தில் என்ன இருக்கிறது என்று குரு கேட்க, ஒன்றுமில்லை என்றான் சீடன். குரு, ஒன்றுமில்லையா? காற்று இருக்கிறதே என்றார். அவனும் கொஞ்சம் யோசித்துவிட்டு, ஆமாம், நான் அதை நினைக்கவில்லை என்றானாம். குரு தொடர்ந்து, ஒருவேளை பாத்திரத்தில் உள்ள காற்று முழுவதையும் நான் வெளியேற்றி விடுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுவோம். இப்போது பாத்திரத்தில் என்ன இருக்கும் என்று கேட்டார். சீடன் உறுதியாக, இப்பொழுது பாத்திரத்தில் நிச்சயமாக ஒன்றுமே இருக்காது என்றான். குரு மெல்லிய சிரிப்போடு, வெளி ஸ்பேஸ் இருக்குமே என்றாராம். அதாவது ஆகாயம் அந்த இடத்தை நிரப்புமே என்று சொன்னாராம். அப்பொழுதுதான் அந்த சீடன் தான் நினைத்தது போல குரு முட்டாளும் கிடையாது, தான் மிகுந்த புத்திசாலியும் அல்ல என்பதை புரிந்து கொண்டானாம். அன்பிற்குரியவர்களே, இந்த கதை மிக ஆழமானதும் நுட்பமானதும் ஆகும். பல பாடங்களை கற்றுத்தரக்கூடிய ஆற்றலை கொண்ட கதை இது. இரண்டு பாடங்களை மட்டும் இன்றைய வாசகங்களுடைய பின்னணியில் நாம் சிந்திக்கலாம். முதல் பாடம், சீடர் குருவை விட மேலானவர் அல்ல. இயேசு வாழ்ந்த காலத்தில் இருந்த பரிசேயர்கள் ஏறத்தாழ மேற்கண்ட சீடனைப் போலத்தான். தங்களை மிகவும் புத்திசாலிகளாகவும் குருவாகிய இயேசுவை விட தாங்கள் மேலானவர்களாக இருப்பதாகவும் நினைத்துக் கொண்டனர். இயேசுவை முட்டாளாக கூட கருதினர். எனினும் இயேசு அவர்களிடம் இருந்த எதிர்மறை தன்மையையும் குருட்டுத்தனத்தையும் அவர்களுக்கு அவ்வப்போது வெளிச்சம் போட்டு காட்டிக்கொண்டே இருந்தார். மற்றவர்களிடம் இருக்கின்ற துரும்பு போன்ற தவறுகளை விட பரிசேயர்களிடம் இருக்கின்ற மரக்கட்டை போன்ற குற்றங்கள் மோசமானவை என்பதை எடுத்துரைத்தார். ஆனால் அவர்களோ தங்களது பார்வையின்மையில், அதாவது விழிப்புணர்வின்மையில் நிலைத்து நின்றார்களே ஒழிய இயேசுவின் அழைப்பிற்கு செவி கொடுத்து தங்களிடமிருந்த மரக்கட்டைகள் போன்ற குற்றங்களை தூக்கி எறிந்துவிட்டு இயேசுவை பின்பற்ற முன்வரவில்லை. இத்தகைய பார்வை குறைபாடு உள்ள பரிசேயர்கள் எவ்வாறு மற்றவர்களை வழிநடத்த முடியும் என்பதையே பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா என்ற கேள்வியில் இயேசு வெளிப்படுத்துகின்றார். அன்புக்குரியவர்களை, சமூகத்தில் பிறருக்கு வழிகாட்ட முனையும் எந்த நபருமே அது தங்கள் பிள்ளைகளுக்கு வழிகாட்ட முனையும் பெற்றோர்களாக இருக்கலாம், அல்லது சமூக மத தலைவர்களாக இருக்கலாம். இத்தகையவர்கள் தங்களிடம் இருக்கின்ற குறைகள் மட்டில் விழிப்புணர்வு கொண்டு தங்களையே தொடர்ந்து புதுப்பித்துக் கொள்வது அவசியமானது. இத்தகைய விழிப்புணர்வு இல்லாதவர்களே பல வேளைகளில் தங்களை பிறரை விட உயர்ந்தவர்களாக எண்ணிக்கொள்ளுகின்றனர். மேற்கண்ட கதை கற்றுத்தரக்கூடிய இரண்டாவது பாடம், வார்த்தையினுடைய வலிமை. வார்த்தைகளுடைய வலிமை என்ன என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றன. குயவரின் கலன்களை சூளை பரிசோதிக்கின்றது, மனிதரை உரையாடல் பரிசோதிக்கின்றது, கனி மரத்தின் கண்காணிப்பை காட்டுகின்றது, சொல் மனிதரின் உள்ள பண்பாட்டை காட்டுகின்றது என்றும், பேச்சை கொண்டே ஒருவரை அறிந்து கொள்ளலாம் என்றும் சீராக்கின் ஞான நூலாசிரியர் கூறுகின்றார். நற்செய்தியில் இயேசு நம் உள்ளத்தை மரமாக உருவகித்து அதிலிருந்து வரும் வார்த்தைகளை கனியாக உருவகிக்கின்றார். மேற்கண்ட கதையில் சீடனது வார்த்தைகள் அவனது அறிவீனத்தையும், குருவின் வார்த்தைகள் அவரது ஞானத்தையும் வெளிப்படுத்துகின்றன. சீடனது அறிவீனமான வார்த்தைகள் அவனுக்கு அழிவையே கொண்டு வந்தன. நாம் பேசுகின்ற வார்த்தைகள் எத்தகையதாக இருக்கின்றன என்பதை சிந்தித்து பார்க்க இன்றைய நாளில் நாம் அழைக்கப்படுகின்றோம். பூனை தனது கூரிய பற்களால் எலியை கடித்து குதறுகிறது. ஆனால் அதே பற்களால் தனது குட்டியை கொஞ்சம் காயப்படாமல் தூக்கிச் செல்கிறது. நம் வார்த்தைகள் பூனையின் பற்களைப் போல காயப்படுத்தவும் பயன்படுத்தப்படலாம், அல்லது அரவணைக்கவும் பயன்படுத்தப்படலாம். மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே, எம் விழிப்புணர்வை அதிகமாக்கி எம் குறைகளை குறைத்து
வார்த்தைகளால் விளக்கேற்றி வாழ்வை முழுமையாக வாழ வரம்தாரும். ஆமேன்.